ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், திஸ் இஸ் கோவிந்தராஜ் ஃப்ரம் திருப்பூர். வெல்கம் டு அவர் வீடியோ. அன்பான மாணவர்கள், இன்றைக்கி நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிஸில் 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ்க்கான மாடல் கொஸ்டின் பேப்பர் ஆன்சர்ஸோட பார்க்க போகிறோம். கட்டாயம் உங்களுக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தா ரிவிஷன் பர்பஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒரே வீடியோவில் 8 மாடல் கொஸ்டின் பேப்பர் பார்க்க போகிறோம். ஸோ இதில் இருக்க எல்லா கொஸ்டின் பேப்பருமே நீங்கள் மார்க் பண்ணி படிங்க. ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய இந்த கொஸ்டின் பேப்பரில் 1 மார்க் பண்ணுங்க. ஃபஸ்ட் ஒன்றுக்கு வந்து ஆப்ஷன், தட் மீன்ஸ் வந்து கம்பேரிசன் பண்ணும்போது ஆப்ஷன் சி, விழித்திரைக்கு முன்பாக இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ரெட்டினா. செகண்ட் ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 340 மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ் கம்பேர் பண்ணக்கூடியது. செகண்ட் ஒன்று ரெஃபர் பண்ணிக்கங்க. தேர்ட் ஒன்றுக்கு ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன்றுக்கு வந்து ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன்றுக்கு 1 மோல் நைட்ரஜன் நிறைவு வந்து ஆப்ஷன் டி, தட் மீன்ஸ் வந்து பார்த்தா 14 கிராம். நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ஒன்றுக்கு ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் செவன்த் ஒன்றுக்கு அல்கின், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு திறந்த சங்கிலித்தொடர் கரிமச்சேர்ந்த மூலக்கூறு C3H6 அந்த சேர்மத்தின் வந்து பார்த்தீங்கன்னா அல்கின். அட்டையில் உடலில் உள்ள பார்த்தீங்கன்னா உடலில் உள்ள கண்டங்கள் எண்ணிக்கை 33, தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 33. நைன்த் ஒன்றுக்கு வந்து ஹைப்போதலாமஸ், ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஒரு விபத்திற்கான உடல் வெப்பநிலை, நீர்ச்சமலை மற்றும் பசி எடுத்தல் ஆகியவற்றுக்கு கட்டுப்பாட்டு இழந்திருக்கிற அவருக்கு கீழ்வுற்றம் பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் நம்ம பண்ணும்போது கீழ்காணவற்றில் மூளையின் எப்பகுதி பாதிப்படைந்து இந்த நிலை ஏற்படுதுன்னா ஹைப்போதலாமஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 10th ஒன்றுக்கு ஆப்ஷன் டி, ரொம்ப ரொம்ப முக்கியமாக FW வென்ட். நெக்ஸ்ட் 11th ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா மது அருந்துடன் உடலில் முதலில் பாதிக்கப்படப்படுகிறது மைய நரம்பு மண்டலம், தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். நெக்ஸ்ட் இந்த கம்பேரிசன் பண்ணும்போது 12th ரொம்ப முக்கியமான 1 மார்க். வேர்ல்டு மென்ஸ்ட்ரல் ஹைஜீன் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் த இதில் பார்த்தீங்கன்னா May 28. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 2 மார்க் கொஸ்டின் பாருங்கள். கிவ் எனி 2 அப்ளிகேஷன் ஆஃப் யூனிவர்சல் ஆஃப் கிராவிடேஷன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீரேறி உப்பு, தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரேட்டட் சால். அதே மாதிரி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எத்தனாலின் பயன்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மியூசோஃபைல். அதே மாதிரி நெக்ஸ்ட் டயக்ராம் கொஸ்டின் கூட இயற்கை விவசாயம் பசுமை புரட்சியோடு சிறந்தது காரணம், இதுக்கான ரீசன் அல்லோசோம்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் சம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னல்லா கேட்டிருக்காங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் இயற்கை மற்றும் செயற்கை கதிர்வீச்சு 4 பண்புகள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேறுபாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்ம என்ன கொடுத்துருக்கோம், ஒரு பண்பு கலப்பு மற்றும் இரு பண்புகள் எவ்வாறு வேறுபடுது, புற்றுசெல் மற்றும் சாதனங்களுக்கான வேறுபாடு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பிரேஷன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா போக்குவரத்து பார்த்தீங்கன்னா சூழலத்தின் அமைப்பு. அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் பண்ணும்போது சம் கொடுத்துருக்காங்க. DNA ஃபிங்கர் பிரிண்டிங் டெக்னிக்ஸ் இந்த கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. அடுத்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 7 மார்க் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 33 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டினாக கொடுத்துருக்கிறது நிலைமத்தின் பல்வேறு வகைகள், திருப்புத்திறனின் தத்துவம், கிட்ட பார்வை குறைபாட்டுக்கான காரணம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லியல்பு வாய் சமன்பாடு, எதிரொலி கேட்பது இது ரெண்டுமே முக்கியமான கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நவீன அணுக்களின் கோட்பாடுகள், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உலோக அருமானத்தை தடுப்பதற்கான பார்த்தீங்கன்னா வழிமுறைகள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கரைதிறன் பாதிக்கும் பல்வேறு காரணிகள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டினாக கொடுத்துருது ரைட் அண்ட் நோட் ஆன் பார்த்தீங்கன்னா வேரியஸ் ஃபேக்டர் அஃபெக்டிங் சொலிபிலிட்டி. அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பயாலஜியில் கொடுத்துருக்கிற கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் பண்ணி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் பார்த்தீங்கன்னா பரிணாமத்தில் வந்து இயற்கை தேர்வு உள்ளது எவ்வாறு, மண்ணேற்பு பார்த்தீங்கன்னா நீர் அறிவு, இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கம்பேரிசன் பண்ணும்போது நேச்சுரல் செலெக்ஷன் இஸ் டிரைவிங் ஃபோர்ஸ் ஃபார் எவல்யூஷன் ஆகும். அதே மாதிரி அவிலி ப்ரிவென்ட் சாயிலிசன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 1 மார்க் கொஸ்டின் பேப்பர். ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு ஆப்ஷன் சி 98 × 10⁻10. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன்றுக்கு ஆப்ஷன் சி 746 வாட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா ரேடியோ கோபால். ஃபோர்த் ஒன்றுக்கு ஆப்ஷன் பி 1 மோல். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன்றுக்கு ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ எப்சம் சால். செவன்த் ஒன்றுக்கு ஆர்ட் ஆஃப் ஆர்ட் சொல்லும்போது எஸ்ஏ நோட். எயித் ஒன்றுக்கு ஆப்ஷன் சி ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் விதைகளற்ற கணிகளை உருவாக்குவது டேஸ் பார்த்தீங்கன்னா ஜிப்ரல் என்கள், தட் மீன்ஸ் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் நைன்த் ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரியோஃபில்லம் இலைகள் மூலம் இனப்பெருக்கம் நடைபெறும் தவறு, ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். த பிளான்ட் which is propagate with the help of its leaves சொல்லும்போது பார்த்தீங்கன்னா பரிபோஃபிலம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 10th ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 33 செக்மெண்ட். 11th ஒன்றுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ரத்த வெள்ளி அணுக்களை குறைதல் என்பது பார்த்தீங்கன்னா லுக்கோடினியா, ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கம்பேரிசன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 12th ஒன்று LH செக்ரிகேட்டட் பை anterior pituitary, தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா பிட்யூட்டரி முன்கதப்பு. நெக்ஸ்ட் கொஸ்டின் கம்பேரிசன் பண்ணும்போது 2 மார்க் கொஸ்டின் பாருங்கள். கூல்மம், தோற்ற வெப்பக்குறிப்பு, டாப்லர் எஃபெக்ட், எக்ஸ்பிளைன் அலாயஸ் சாலிட் சொல்யூஷன், பரவல், இணைச்சல் உருவாக எல்லாம் புக் இன்சைட் கொஸ்டின் கேட்டு உட்கலப்பு மற்றும் பார்த்தீங்கன்னா வெளிக்கல, தட் மீன்ஸ் வந்து என்ன கேட்டிருக்காங்க அவுட் ப்ரீடிங் மற்றும் இன்பிரீடிங். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பிஹெச் ரொம்ப இந்த பிஹெச் கொஸ்டின் நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டீஸில் வந்து செப்பரேட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அந்த இதில் வந்து நல்லா கோத்ரூ பண்ணிங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 4 மார்க் எல்லாமே புக் இன்சைட் கேட்டிருக்காங்க. டேரெக்டாக கம்பேரிசன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி பார்த்தீங்கன்னா கணிகங்கள் என்றால் என்ன, குருத்தணுக்களின் இருவைகள் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டினாக கொடுத்துருக்காங்க. அதே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குரோமோசோம் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் 7 மார்க்கில் பார்த்தீங்கன்னா வாய்களின் அடிப்படை விதிகள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மீயல் உணர்வு எதிர் 3 விலங்குகள், யுரேனியம் முக்கரி நியூட்ரான் பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் பண்ணும்போது நியூட்ரான் கொண்டு தாக்கப்படுது, ஆனால் எலக்ட்ரான் புரோட்டான் கொண்டு தாக்கப்படுது, அதுக்கான ரீசன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சாவி மின்கள் மின் ஆகிட்டு கொண்டு ஒரு எளிய மின்சுடு படம், இதுவும் புக்கின் சரி. நெக்ஸ்ட் ஹெச்எப் மற்றும் வந்து ஹெச் மற்றும் எஃப்கிரி உள்ள பிணைப்பை அறிய உதவும் ஆவர்த்தன பண்பு. இப்பண்பு தொடர்பில் பார்த்தீங்கன்னா தொகுதியில் பார்த்தீங்கன்னா வேறுபடுகிறது. நெக்ஸ்ட் பயாலஜி கொஸ்டின் பாருங்கள்.
பயாலஜியில் பல்வேறு வகையான வாஸ்குலர் கற்றைகள், மனித நரம்பு மண்டலம் எத்தனை பகுதியாக பிரிக்கப்படும் அவை நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தண்டுவடத்தின் அமைப்பும், நெக்ஸ்ட் வேதியியல் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், கெமிக்கல் மெசஞ்சர். இது வந்து புக் இன்சைடில் கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான கொஸ்டின். அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஸ்டின் பேப்பர். ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேர்குறி அல்லது எதிர்குறி, செகண்ட் ஒன்றுக்கு வந்து ஆப்ஷன் சி, தேர்ட் ஒன்றுக்கு வந்து அம்மீட் ரொம்ப முக்கியமான கொஸ்டின், ஃபோர்த் ஒன்றுக்கு யூன் கம்பேர் பண்ணுறோம், ஃபிஃப்த் ஒன்றுக்கு ஆப்ஷன் சி தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பர்னிங் ஆஃப் பெட்ரோல், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் ஒன்றுக்கு ஆப்ஷன் சி, செவன்த் ஒன்றுக்கு ஆப்ஷன் டி தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளைகோலிஸ், எயித் ஒன்றுக்கு ஆப்ஷன் டி டொமேட்டோ தக்காளி, நெக்ஸ்ட் நைன்த் ஒன்றுக்கு ஆக்சின், 10th ஒன்றுக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன், நெக்ஸ்ட் 11th ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிராஃபின் இதில் பார்த்தீங்கன்னா பாலிகள் கம்பேர் பண்ணக்கூடிய கொஸ்டின். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டண்டாக கொடுத்துக்கிறது பார்த்தீங்கன்னா 12th ஒன் டயபிட்டிஸ் மெலிண்டஸ். நெக்ஸ்ட் 2 மார்க் கொஸ்டின் பாருங்கள், பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட்ஸ், நெக்ஸ்ட் பவர் ஆஃப் லென்ஸு, அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மோலார் வால்யூம். நெக்ஸ்ட் 2 மார்க் கொஸ்டின் அப்படியே கோ த்ரூ பண்ணிட்டாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும், எக்ஸ்டர்னல் ரெஸ்பிரேஷன் அண்ட் செல்லுலர் ரெஸ்பிரேஷன் தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெளிச்சுவாசம் மற்றும் செல் சுவாசத்தை விளக்குங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தாவர ஹார்மோனி அப்படின்னு 4 எழுதுங்க. நெக்ஸ்ட் கம்பேர் பண்ண சம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ்னு கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 4 மார்க் கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா தோற்ற எடி எடுத்துக்காட்டுங்களுக்கு புக் இன்சைட் கொஸ்டின் எல்லாமே புக் இன்சைட் கேட்டிருக்காங்க. நீ புக் பேக்கில் இருக்க நிறைய கொஸ்டின் கோத்ரூ பண்ணிக்க. எப்சம் நெக்ஸ்ட் பார்த்தா பசங்க நீ அமைப்பு, அதே மாதிரி நெக்ஸ்ட் அட்டையின் மருத்துவ பயன்கள், சூழின் அமைப்பு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கியோபெட்ரிக் இணைப்பு கருதுபடி ரொம்ப முக்கியமான கொஸ்டின். 7 மார்க் கொஸ்டின் பாருங்கள், கணத்தாக்கு என்றால் நல்லிப்பு வாய்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் நல்லிப்பு வாய்ஸ் சமன்பாடு. அதேமாதிரி கெமிஸ்ட்ரியில் கொடுத்துருக்க கொஸ்டின் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கம்பேரிசன் பண்ணும்போது பயாலஜியில் பாருங்கள், பயாலஜியில் வந்து பார்த்தீங்கன்னா வேறுபடுது 20 தாவரலை மற்றும் உருவத்தில் தாவரலை, பாலூட்டின் சிறந்த பண்புகள், பிளாஸ்மாவில் உள்ள கரிம பொருட்கள். அதே மாதிரி நெக்ஸ்ட் கம்பேரிசன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா லாமார்க்கின் கொள்கை பற்றினா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கருத்தடையின் தேவை மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் மோர் கொஸ்டின் பேப்பர், நிறைய கொஸ்டின் பேப்பர் அப்படியே கோத்ரூ பண்ணிட்டோங்க. ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு ஆப்ஷன் சி நியூட்டன் இரண்டாம் விதி, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஆஃப் த ரெட்டினா, தேர்ட் ஒன்றுக்கு ஆப்ஷன் சி, ஃபோர்த் ஒன்றுக்கு ஆப்ஷன் சி பார்த்தீங்கன்னா 310 கிராம், நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன்றுக்கு ஆப்ஷன் சி, சிக்ஸ்த் ஒன்றுக்கு ஆப்ஷன் ஏ கால்சியம் கார்பன், செவன்த் ஒன்றுக்கு ஆப்ஷன் பி O2, எயித் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நேச்சுரலி நாட் ஃபவுண்ட் இன் பிளான்ட் சொல்லும் போது 2,4D மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நைன்த் ஒன்றுக்கு ஆப்ஷன் டி தட் மீன்ஸ் தி எசென்ஷியல் பார்ட் ஆஃப் த ப்ராசஸ் அதில் வந்து ஆப்ஷன் டி ஆண்ட்ரோசியம் அண்ட் கைனோசியம் கம்பேர் பண்ணக்கூடிய கொஸ்டின். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 10th ஒன்றுக்கு டிஎன்ஏ லிகேஸ் தட் மீன்ஸ் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் சொல்லும் போது அது வந்து கட் பண்ணுறது ஜாயின் பண்ணுறது பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ லிகேஸ். அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 11th ஒன்றுக்கு ஆப்ஷன் ஏ, 12th ஒன்றுக்கு ஆப்ஷன் டி நுரையீரல் தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டாலி அல்லது ஆட்டுக்குடி பார்த்தீங்கன்னா டேஸ் ஆண்டுகளுக்கு உயிர் வாழ்ந்து மற்றும் நுரையீரல் நோய் இருந்து பார்த்தீங்கன்னா 6 இயர். நெக்ஸ்ட் 2 மார்க் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நல்லில்பு வாயுக்கள், அலுமினியம் வெப்ப ஒடுக்க வினைங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிஹெச்சோட கான்செப்ட், இரண்டாக பிளத்தல், நெக்ஸ்ட் பாராதார்மல் பண்ணி ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், மைட்டோகாண்ட்ரியோட டயக்ராம் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் 4 மார்க் பாருங்கள், ரொம்ப முக்கியமான கொஸ்டின், ஒரு எக்ஸாம்பிள்ஸ் வந்து சாடி மற்றும் பஞ்சன் லாஸ் கேட்டிருக்காங்க, மீத்தேனின் நைட்ரஜன் கார்பன் ஆகிய தனிமை சாதிக்கிறது. நெக்ஸ்ட் என்ட்ரி லா கேட்ட புக் இன்சைட் கொஸ்டின் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்மிக் அமிலத்தின் அதுக்கான காரணம், தமனி மற்றும் சிறைக்கான இதில் பார்த்து வேறுபாடு ரொம்ப முக்கியம். ஜிப்ரலன்களின் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான கொஸ்டின் வாழ்வியல் விலையில் கேட்டிருக்காங்க. தட் மீன்ஸ் கம்பேரிசன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரைட் த ஃபிசியாலஜி ஆஃப் ஜிம்பர்லின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மென்ஸ்ட்ரல் சைக்கிள் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் 7 மார்க் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா தொடரணிப்பு மற்றும் பக்கத்திற்கான வேறுபாடு டிஃபரன்ஸ் பிட்வீனில் கேட்டிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் வந்து இயற்கை மற்றும் செயற்கை எது 3 பண்புகள். நெக்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுத்து எத்தனால் அவிஸ் எத்தனால் மேனுஃபேக்சர் பண்ண சுகர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜியில் கேட்டிருக்க கொஸ்டின் வந்து டிஎன்ஏ அமைப்பு வரும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏ ஆர்கனைஸ்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சூரிய சமைக்கலாம் செயல்படுறது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்து 1 மார்க் கொஸ்டின் பேப்பர், ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு ஆப்ஷன் ஏ முதலில் அதிகரிக்கும் பின்பு குறையும், செகண்ட் ஒன்றுக்கு ஆப்ஷன் சி ஓம்ஸ்லா, நெக்ஸ்ட் தேர்ட் ஒன்றுக்கு ஆப்ஷன் சி, ஃபோர்த் ஒன்றுக்கு ஆப்ஷன் டி அமல்கம் ரசக்கலன்னு அமல்கம் கம்பேர் பண்ணுறோம், ஃபிஃப்த் ஒன்றுக்கு வந்து இன்க்ரீஸ், சிக்ஸ்த் ஒன்றுக்கு ஆப்ஷன் டி இல்லை பார்த்தீங்கன்னா 11 மீட்டர், நெக்ஸ்ட் 7th ஒன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டாமியர் தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா சோமைட்டுகள், நெக்ஸ்ட் வந்து 8th ஒன்றுக்கு ஆப்ஷன் பி, 9th ஒன்றுக்கு ஆப்ஷன் டி லார்ஜ் ஃபெதரி ஸ்டிக்மா தட் மீன்ஸ் ஆப்ஷன் டி கம்பேர் பண்ணி, 10th ஒன்றுக்கு ஆப்ஷன் சி ஜீன்கள், அதே மாதிரி பார்த்து 11th ஒன்றுக்கு ஆப்ஷன் சி, 12th ஒன்றுக்கு ஆப்ஷன் பி கம்பேர் பண்ண தட் மீன்ஸ் வந்து ஸ்கிராப்ஸ் எடிட்டர் டேஷ் பகுதியில் 3 கம்பேர் பண்ணக்கூடிய கொஸ்டின் தான். அடுத்து 2 மார்க் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒளி விலகல் ஓம் தி, அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்க காடலில் ஏற்படுகிற விளைவுகள் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டினை கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் 4 மார்க் கொஸ்டினா ஹைட்ரேட்டட் சால்ட், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜூல்ஸ்லா தெவிட்டிய கர்சல் அது தெவிட்டாத கர்சல், அதே மாதிரி கொஸ்டின் லாங்கர்கான் திட்டின் படம் வந்து பார்க்கல. இதெல்லாம் புக்கின் வந்து பார்த்தீங்கன்னா ஜீன் குளோனிங் கேட்ட ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஜீன் குளோனிங். அதே மாதிரி நெக்ஸ்ட் 7 மார்க் கொஸ்டின் வந்து ஒளி விலகல் ஏன்னு கேட்டிருக்காங்க. இதில் கம்பேரிசன் பண்ணும்போது நெக்ஸ்ட் எதிரொலியோட கான்செப்ட்டில் கேட்டிருக்க கொஸ்டின். அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து படிவரிசை, அதே மாதிரி நெக்ஸ்ட் கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா மூகியானம் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பெயர்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் பண்ணும்போது வாட் ஆர் த ஃபேக்டர் அஃபெக்டிங் டிரான்ஸ்பிரேஷன் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் புக்கின் சைட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் 1 மோர் கொஸ்டின் பற்றி ஆன்சர், ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு ஆப்ஷன் ஏ எம், செகண்ட் ஒன்றுக்கு ஆப்ஷன் பி, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன்றுக்கு ஆப்ஷன் சி தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கால்வனோமீட்டர், ஃபோர்த் ஒன்றுக்கு ஆப்ஷன் ஏ பெக்கோரல், ஃபிஃப்த் ஒன்றுக்கு ஆப்ஷன் சி 3, நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ஒன்றுக்கு ஆப்ஷன் ஏ தட் மீன்ஸ் ஹீலியம்,
செவன்த் ஒன்றுக்கு வந்து டிஎஃப்எம் சொல்லி பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் ஆப்ஷன் சி, தட் மீன்ஸ் வந்து பார்த்தா ஃபேட்டி ஆசிட். நெக்ஸ்ட் எயித் ஒன்றுக்கு ஆப்ஷன் ஏ, இது பார்த்தா சரியான வரிசை ஏட்ரியம் வென்ட்ரிக்கல் தமனி மற்றும் சிறை. நைன்த் ஒன்றுக்கு ஆப்ஷன் டி, தட் மீன்ஸ் வந்து துண்டிப்பு பற்றி துண்டிப்பு, தட் மீன்ஸ் ஆப்ஷன் டி கம்பேர் பண்ணுறோம். நெக்ஸ்ட் 10th ஒன்றுக்கு ஆப்ஷன் ஏ, நெக்ஸ்ட் 11th ஒன்றுக்கு ஆப்ஷன் டி, 12th ஒன்றுக்கு ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் பி ரொம்ப ரொம்ப முக்கியம். சாயில் எரோஷன் கேன் பி ப்ரிவென்டட் பை குறைவான மழைப்பொழிவு உள்ள இடங்களை கம்பேர். நெக்ஸ்ட் 2 மார்க் பாருங்கள், எல்லாம் புக் இன்சைட் கொஸ்டினாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா மழைநீர் சேமிப்பு முக்கியத்துவம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டினாக இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 4 மார்க் அப்படியே கோத்ரூ பண்ணிட்டு மின்தடையன். இதில் எல்லா கொஸ்டின் தெரியுதான்னு பாருங்கள். ஒரு எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாடர்ன் ஆட்டோமேட்டிக் கட்டாயம் கோத்ரூ பண்ணிக்க. நெக்ஸ்ட் அட்டை நரம்பு தகுந்த படத்தின் விளக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வட்டார இனத்தார் ரொம்ப ரொம்ப முக்கியமான எத்தனோ பாட்னி வந்து எதிர்பார்க்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 7 மார்க்கில் பாருங்கள் விசை மற்றும் இயக்கத்தை பற்றி அடிஸ்டான் மற்றும் இயக்கக்கூடிய இதில் புக் இன்சைட் கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கரிமச்சங்கள் அவற்றின் பார்த்தீங்கன்னா கார்பன் சங்கிலி தொடர் அமைப்பு. நெக்ஸ்ட் மென்ஸ்ட்ரல் சைக்கிள். அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா புக் இன்சைட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் 1 மோர் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸ் ஒர்க் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு ஆப்ஷன் ஏ, செகண்ட் ஒன்றுக்கு ஆப்ஷன் பி, தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் பண்ணும்போது செகண்ட் ஆப்ஷன் டி பைஃபோக்கல் லென்த், தேர்ட் ஒன்றுக்கு ஆப்ஷன் பி 12 ஓம். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன்றுக்கு ஆப்ஷன் நம்பர் ஆஃப் புரோட்டான் இன்க்ரீஸ் பை 1. ஃபிஃப்த் ஒன்றுக்கு ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ஒன்றுக்கு ஆப்ஷன் ஏ, செவன்த் ஒன்றுக்கு ஆப்ஷன் பி, எயித் ஒன்றுக்கு ஆப்ஷன் சி, இது முக்கியமான கொஸ்டின். நைன்த் ஒன்றுக்கு ஆப்ஷன் பி, தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உற்பத்தி செல். 10th ஒன்றுக்கு ஆப்ஷன் ஏ, 11th ஒன்றுக்கு ஆப்ஷன் டி, 12th ஒன்றுக்கு ஆப்ஷன் பி கம்பேர் பண்ணுறோம். நெக்ஸ்ட் 2 மார்க் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சார்ல்ஸ் லா கேட்டிருக்காங்க. அதே மாதிரி கம்பேரிசன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒளிச்சேர்க்கை, அதே மாதிரி பார்த்து கிவி பறவையோட கான்செப்ட் கேட்டு மலையின் சேமிப்பு முக்கியத்துவம். நெக்ஸ்ட் 4 மார்க் அப்படியே கொடுத்தா அந்த 4 மார்க் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் கேட்டிருக்காங்க. டிஸ்டிங்விஷ் பிட்வீன் தி ரெசிஸ்டிவிட்டி அண்ட் கண்டக்ட் ஆஃப் த கண்டக்டர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இசையரங்கத்தின் மேற்கூறி வளைவாக இருப்பது என். நெக்ஸ்ட் வந்து அணுக்கட்டு என், தட் மீன்ஸ் ஆட்டோமசிட்டி கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டினில். அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த பள்ளி சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் டிஎன்ஏ, மோஸ்ட் இம்பார்ட்டன் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்து எச்ஐவி பெறக்கூடிய பல்வேறு வழிகளில் ரத்தத்தின் பணிகளுக்கு வந்து 2. நெக்ஸ்ட் 7 மார்க் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா விசிங் சவுண்ட் பை நியூட்டன் 2 விதி மூலம் பார்த்தீங்கன்னா நிரூபம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து எய்தர் சாய்ஸ் ஆஃப் வாட் இஸ் அன் எக்கோ. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டேட் 2 கண்டிஷன் நெசரி பாருங்கள் இரன் எக்கோ. வாட் ஆர் த மெடிக்கல் அப்ளிகேஷன் ஆஃப் எக்கோ, ரைட் 2 யூசஸ் ஆஃப் அல்ட்ராசானிக் வைப்ரேஷன். நெக்ஸ்ட் வந்து இரட்டை பயிற்சி வினை ஆல்கஹால் மூலக்கூறு எப்படி கொடுத்து அதுக்கான இது கேட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து மென்ஸ்ட்ரல் சைக்கிள் எல்லா கொஸ்டின் மேலே கட்டாயம் படிங்க. ஜீன் 60, தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜீன் தெரப்பி. அதே பார்த்தீங்கன்னா மருத்துவத்துக்கு உயிர் தொழில்நுட்பம் பார்த்தீங்கன்னா உயர் தொழில்நுட்பம் முக்கியத்துவம் மோஸ்ட் இம்பார்ட்டன் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம 1 மோர் கொஸ்டின் பேப்பர். ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு ஆப்ஷன் பி 2F, செகண்ட் ஒன்றுக்கு ஆப்ஷன் பி, தேர்ட் ஒன்றுக்கு ஆப்ஷன் டி, ஃபோர்த் ஒன்றுக்கு வந்து செயற்கை கத்திரித்தை கண்டு தட் மீன்ஸ் ஆப்ஷன் பி, ஃபிஃப்த் ஒன்றுக்கு ஆப்ஷன் சி 17வது, சிக்ஸ்த் ஒன்றுக்கு ஆப்ஷன் ஏ 95.5%, செவன்த் ஒன்றுக்கு ஆப்ஷன் சி, 12th நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எயித் ஒன்றுக்கு ஆப்ஷன் பி, நைன்த் ஒன்றுக்கு ஆப்ஷன் சி கம்பேர் பண்ணுறோம். 10th ஒன்றுக்கு மாஸ்டர் கிளான் பிட்டி விட்டுருக்காங்க நமக்கு தெரியும். 11th ஒன்று ஆல் ஃபைல்ஸ் ஆர் ஸ்டோர்ட் இன் த ஃபோல்டர். 12th ஒன்றுக்கு வேர்ல்டு பார்த்தீங்கன்னா 8 ஸ்டேட்ஸ் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா December 1, தட் மீன்ஸ் ஆப்ஷன் டி கம்பேர். நெக்ஸ்ட் 2 மார்க் பார்த்தீங்கன்னா 1 கலோரி கிரிட்டிக்கல் மாஸ். அதே மாதிரி வந்து எல்லாமே அப்ளிகபிளாக கொடுத்துருக்காங்க பிடிஏ கொஸ்டின்லேருந்து. வாட் ஆர் த கான்சிக்வன்ஸ் ஆஃப் டீஃபாரஸ்டேஷன், காடுகளுக்கு ஏற்படுவது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நெக்ஸ்ட் 4 மார்க் கொஸ்டின் பாருங்கள். ராக்கெட் ப்ரொபல்ஷன், பாயில்ஸ் லா, அதே ஒரு இயல்பு வாயும் உள்ள பற்றின வேறுபாடுகள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒப்பு அணு நிறை வேறுபட்ட ஈரணு முழுக்க 2 எடுத்துக்காட்டு. ஒளிச்சேர்க்கை என்றால் என்ன, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வயது முதிர்ந்த நீரிழிவு என்றால் என்ன. நெக்ஸ்ட் பற்றி நியூரான் அமைப்பு அவற்றை அமைப்பின் அடிப்படை எவ்வாறு வகைப்படுத்தப்படுது, சிறுநீர் பாதை தொற்று நோய் பற்றி நோய் தொற்று பற்றி சுருக்கமாக. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே கோத்ரூ பண்ணிட்டு 7 மார்க் கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா நல்லா கேட்டிருக்காங்க. கிட்ட பரமன் தோற்ற வேறுபாடுகள், சூரிய உதயம் மற்றும் மறையும்போது சூரியன் சிவப்பாக காட்சிகள், இதுக்கான ரீசன் முக்கியமான கொஸ்டின். அதே மாதிரி ஒப்புமை முழுக்க நீர் ஆவி எடுத்துக்கிட்டு தருவது எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கொஸ்டின் தான். பயாலஜியில் கம்பேரிசன் படம் என்ன கேட்டேன், காற்று சுவாசம் மற்றும் காற்றில் சுவாசம். ஆக்சோமின் படம் வந்து பாகங்களைக்குரிய வாயு நிலையில் உள்ள தாவர ஹார்மோன் தாவரம், அதன் 2 பேர்கள். அதே மாதிரி என்ன இன்னொரு கொஸ்டின் கேட்டேன், டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் டெக்னிக், ஜீன் க்ளோனிங் பற்றிக்கலாம். ஓவராலாக இதில் பார்த்து இந்த கொஸ்டின் பேப்பர்லாம் ரிவிஷன் பர்பஸ் பயன்படுத்திக்க. இந்த கொஸ்டின் பேப்பர்லாம் ரிவிஷன் பேப்பர் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சி மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். கீப் ஆன் வாட்சிங் அவர் சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி. ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஃப்ரம் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட் அண்ட் ஆல்சோ ஐ விஷ் யூ ஆல் சக்ஸஸ் டு ஸ்கோர் ஐ மார்க்ஸ் இந்த பப்ளிக் எக்ஸாம். ஆல் தி பெஸ்ட். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கப்பா. இன்னும் 2 days தான் இருக்குது. சயின்ஸில் நீங்கள் நல்லா ஸ்கோர் பண்ணணும். நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் நீங்கள் வந்து நல்லா கோத்ரூ பண்ணிங்களா போதும் நீங்கள் மேக்ஸிமம் நல்ல மார்க் எடுக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் படித்ததை இப்போ நீங்கள் வந்து படித்தது நல்லா எழுதி பார்த்தீங்கன்னா மிஸ்டேக்ஸ் சம்ஸ் எல்லாமே நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ, பாய்.